இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் டேஸ்டியாவும் கிறிஸ்பியாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள், கரம் மசாலா, காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல வதங்கினதும் நம்ம காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 கேரட்டை சீவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல நல்லா வெந்ததும் இது கூட வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா ஜீரகத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சமா சாட் மசாலா போட்டுக்கலாம். சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிளறும் போதே கரண்டியை வச்சு லேசா மசிச்சு விட்டு கலந்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டு கிளறி இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் காட்டுறேன்ல, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பிரெட் கிரம்ஸை ரெடி பண்ணிக்கலாம். 2 பிரெட்டை மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்தோன்னா அதான் பிரெட் கிரம்ஸு. அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச காய்கறியை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். இதை அப்படியே மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் வச்சு எல்லா பக்கமும் பிரெட் கிரம்ஸ் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம பெரட்டி வச்ச கட்லெட்டை அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பி கட்லெட் ரெடி. இது கூட நம்ம கெச்சப் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் கூட நல்லா கிறிஸ்பியா அந்த மேலே உள்ள லேயர் மொறுமொறுன்னு இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது போல உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச்சு வ்ளாக்ஸ்.